கர்த்தர் நல்லவர். இந்த புதிய மாதம் ஆண்டவர் நமக்கு காண கிருபை தந்தபடினாலே கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். 2025 2 மாதத்தை நேர்த்தியாய் கர்த்தருடைய கிருபையை முன்னிட்டு முடிப்பதற்கு ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறார். இந்த புதிய மாதத்திலே நம்ம அடியெடுத்து வைத்திருக்கிறோம். இந்த மாதத்துக்குரிய வார்த்தையை நாம் தியானிப்போம். அது சங்கீதம் 29:11. அங்கே இப்படியாக வசனம் இருக்கிறது: கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். இந்த புதிய மாதத்திலே இந்த வார்த்தைகளை சொல்லி உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். கர்த்தர் உங்களுக்கு தேவையான சமாதானத்தை தருவார், கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த 3 காரியத்துல நீங்கள் பின்தங்கின நிலைமையில இருக்கலாம். அதை குறித்து கவலைப்படாதீர்கள். 3வது மாதம் 1ஆம் தேதியிலே தேவனுடைய வார்த்தையை கேட்கும் போதே கர்த்தரை விசுவாசிங்க. நான் விசுவாசிக்கிறேன், இந்த மாதம் முடிவதற்குள்ள கர்த்தர் இந்த வார்த்தைகளின்படி உங்களை உங்கள் பிள்ளைகளையும் அவர் நேர்த்தியாய் நடத்த வல்லவராய் இருக்கிறார். இந்த வார்த்தையை நீங்கள் நம்புவீர்கள் என்றால் உங்க வாழ்க்கையில கர்த்தர் ஒரு மிகப்பெரிய ஜெயத்தை அவர் கொடுப்பதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். உங்களுக்காக நான் ஜெபித்து ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா. அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். 3வது மாதம் 1ஆம் தேதியிலே கர்த்தாவே நீர் எங்களுக்கு கொடுத்த வார்த்தை எங்களுக்கு தேவையில்லாத ஆண்டவரே ஸ்தோத்திரம், பலவீனம் தாக்காதபடிக்கு நீர் எங்களை பலப்படுத்துவீராக. எங்களுக்கு தேவையான சமாதானத்தை தாங்க, எங்களுக்கு தேவையான ஆசீர்வாதத்தை கர்த்தாவே நீர் கட்டளையிடும்படியாக செபிக்கிறோம். எங்களை ஆண்டவரே இந்த மாதம் முழுவதுமாய் எந்த தீங்கணுகாதபடிக்கு காத்துக்கொள்ளுங்க. இந்த வீடியோவை பார்க்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்தும்படியா செபிக்கிறோம். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.